வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சுயத்தில் நம்மை சாத்தான் எப்படி விழ வைக்கிறான், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சுயமா இருக்கிறது விரும்புறது இல்லை, ஆனா எப்படியோ விழுந்துடுறோம். எப்படி விழுறோம், எதனால, எதன் அடிப்படையில் நம்ம விழுந்துடுறோம், எதன் அடிப்படையில் சுயநலவாதியாய் மாறி விடுகிறோம், எதன் அடிப்படையில் சுயத்தை சார்ந்து நம்ம வாழ்ந்து விடுகிறோம் என்று நமக்கே தெரியாது. இதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையான, நல்ல கவனிக்க, சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இது பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தினுடைய ஒளி, ஆமென், அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, ஆமென், இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன செய்தானாம், குருடாக்கினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆமென் ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை கேட்டு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் தான் நம்மளை மனம் திரும்ப வைத்தது. இந்த சுவிசேஷம் தான் பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசையை நமக்குள்ள ஏற்படுத்தினது. இந்த சுவிசேஷம் தான் இந்த உலகத்தில் நம்ம பாவம் செய்து கொண்டு வாழ்கிறோம் என்கிறத உணர்த்தினது. ஆனால் இந்த சுவிசேஷத்தை ஆமென் அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு போய் சேர்ந்துட விடாதபடிக்கு அவருடைய மனதை பிசாசு என்ன செய்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். யாருடைய இருதயத்தை, தேவனை அறியாத பிள்ளைகளுடைய இருதயத்தை, ஆமென், அவருடைய மனதை பிசாசு என்ன செஞ்சிட்டானா, குருடாக்கி வைத்து விட்டான். யாரு குருடாக்கினா, ஆமென், இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனாகிய பிசாசு. ஆமென். இப்ப பிசாசு ஒரு கூட்ட சந்ததியை அவன் தனக்கென்று ஏற்படுத்தி வைத்து விட்டான். அந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஆமென். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்புறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. இந்த வார்த்தைக்குள்ள என்னதான் இருக்குங்கிறத கூட கொஞ்சம் என்ன செய்ய மாட்டாங்க, நேரத்தை செலவழிக்கிறது விருப்பம் இல்லை. இது நல்லதுன்னு தெரியும், நன்மையானதுன்னு தெரியும், இதுல ஒரு பெரிய கெடுதல் இல்லைங்கிறது தெரியும். ஆனாலும் இதை கேட்கறதுக்கோ இதை படிக்கிறதுக்கோ பிசாசு விட மாட்டான். அல்லேலூயா. அவர்களுடைய மனதை என்ன செய்து விட்டான், குருடாக்கி விட்டான். இந்த சப்ஜெக்டை நீ படிக்காதன்னு சொல்லி குருடாகி விட்டான். ஆமென். இப்போ கர்த்தர் என்ன நினைக்கிறார், இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனாய் இருக்கிற பிசாசு இப்படி குருடாக்கி வைத்திருக்கிற இந்த கும்பலை, ஆமென், வேறொரு காரியத்தை என்ன செய்கிறான், இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரபுக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ராஜாக்கள், இந்த ராஜாக்களையும் தன் வசப்படுத்தி தனக்கு உகந்த சில காரியத்தை இந்த பிரபுக்களின் வழியாக ஜனங்களுக்குள்ள என்ன செய்கிறான், ஆமென், இந்த சத்தியம் போய் சேர்ந்து விடாதபடிக்கு தடுப்பதற்கும் முயற்சி செய்கிறான். ஆமென். அல்லேலூயா. அப்ப வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதை பிரபஞ்சத்தினுடைய பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. எதை அறியவில்லை, இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை அறியவில்லை. இந்த சுவிசேஷத்தை குறித்து புரிதல் அவர்களுக்கு இல்லாமையினால அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் என்ன செய்திருக்க மாட்டார்கள், அறைந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இப்ப புரியுதா, ராஜாக்களையும் பிரபுக்களையும் பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவர்களுக்கு போய்விடக்கூடாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆமென். இதோடைய நோக்கம் என்ன, அவனுக்கென்று ஒரு கூட்டம் வேணும், அவன் சொல்றதை செயல்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். இதை செய்ய தவறுகிறவர்களை தான் பிசாசு என்ன செய்கிறான், எதிர்க்கிறான். அல்லேலூயா. இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகத்தை ஆளுகை செய்கிற ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த தேவனாய் இருக்கக்கூடிய பிசாசு, ஆமென், பிரபுக்களையும் விட்டு வைக்கவில்லை. ஆமென். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை ஆமென் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்து விட வேண்டும் என்பதற்காக
முதல் காரியம் சுவிசேஷத்தை போய் சேர்ந்துடக்கூடாது என்பதை என்ன செய்கிறான்? தடுக்கிறான். அது எப்படி தடுக்கிறான்? மனதை குருடாக்கி தடுக்கிறான். ரெண்டாவது, பிரபுக்களின் வாயிலாக, சட்டத்தின் வாயிலாகவும் என்ன செய்கிறான்? சுவிசேஷத்தை இன்னைக்கு தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆமென், ஆமென். மூன்றாவது என்ன செய்கிறான்? இதெல்லாம் தாண்டி ஒரு சில ஜனம் ரசிக்கப்பட்டிருந்தாங்களே, இவங்களை என்ன செய்யணும்னு அவன் பயங்கரமா திட்டம் போட்டு, ஆமென், வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஏனெனில் மாமிசத்தினுடைய இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அல்லேலூயா. இப்போ இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளிக்குள்ள போகாத ஜனங்கள், சுவிசேஷத்தினுடைய ஒளியை கேட்டு, அதனுடைய சத்தியத்தை கேட்டு, அது மகிமையை கேட்டு ரட்சிக்கப்பட்ட நம்மளை போல இருக்கிற ஜனங்களை பிசாசு மறுபடியும் அவனுடைய வலைக்குள்ள சிக்க வைப்பதற்காக அவன் யூஸ் பண்ணக்கூடிய 3 காரியம். ஒன்று என்னதான்? மாம்சத்தினுடைய இச்சை. இரண்டாவது கண்களினுடைய இச்சை. மூன்றாவது ஜீவனத்தினுடைய பெருமை. இந்த 3 காரியத்தின் வழியாக ஒரு விசுவாசிய, ஒரு ஊழியனை, ஒரு தீர்க்கதரிசிய பிசாசு ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? அவனுடைய வலைக்குள்ள அவன் போட்டு விட்டு விடலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளன்னு தெரியாது, போக போக உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இப்ப பிசாசு நம்ம மேல போடுகிற தூண்டில் என்ன? மாம்சத்தினுடைய இச்சை. ரெண்டாவது என்னது? கண்களினுடைய இச்சை. மூன்றாவது ஜீவனத்தினுடைய பெருமை. இந்த 3 காரியத்திலையும் ஒரு மனிதன் சரியாக இருந்தால் அவன் பிசாசினுடைய கிரியைகளுக்கு அவன் அகப்படவே முடியாது. இந்த 3 காரியத்தில் ஒரு மனுஷன் ஏதாவது ஒண்ணுல சிக்கிட்டா, சாத்தான் என்ன திட்டத்துக்காக அவனை சிக்க வைத்தானோ அந்த காரியத்தை அந்த மனிதன் மூலம் செயல்படுத்தி முடித்து விடுவான். புரியுதா? ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா. இந்த பிசாசானவன் தன்னுடைய தூண்டில்ல போடக்கூடிய அந்த தந்திரங்கள் 3. ஒரு தந்திரம் மாம்சத்தினுடைய இச்சை, இன்னொன்று கண்களின் இச்சை, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியத்துல ஒரு மனிதன் அகப்பட்டு விட்டால் அந்த பிசாசுக்கு அந்த மனிதன் அடிமையாகி விடுகிறான். அல்லேலூயா. அந்த பாவத்துக்கு அவன் அடிமையானாலே பிசாசுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவன் அடிமையாகி விடுகிறான். ஆமென். ஒரு மீனவன் இல்ல ரோட்டில இருந்து தூண்டில் போடுகிற ஒரு சாதாரண மனிதன் அந்த பின்னுல என்ன செய்கிறான்? ஒரு புழுவை அவன் மாட்டி விடுகிறான். ஆமென். மீனுக்கு தெரியாத அந்த தூண்டிலுக்குள்ள அந்த புழுக்குள்ள ஒரு முள் இருக்கிறது. அது நம்மளை ஜீவனை பறித்து விடும் என்று அதுக்கு தெரியாது. அது தண்ணிக்குள்ள போடும் பொழுது தனக்கு ஒரு ஆகாரம் கிடைத்து விட்டதாக நினைச்சு என்ன செய்கிறது? அந்த புழுவை சாப்பிடுவதற்கு வேகமா கடித்த மாத்திரத்துல புழுவும் வாய்க்குள்ள இருக்கிறது. வாய்க்குள்ள என்ன மாட்டி விடுகிறது? அந்த முள்ளும் அந்த ஊக்கும் என்ன செய்கிறது? மாட்டி விடுகிறது. தன் ஜீவனுக்காக ஒரு ஆகாரத்தை தேடி போன அந்த புழுவுக்கு தன் ஜீவனே அந்த இடத்துல பலியாகி விடுகிறது. இதே போலதான் பிசாசு நமக்கு தந்திரங்களை 3 விதத்துல விதைக்கிறான். இந்த 3ல் 1ல மாட்டினாலும் ஒன்று அந்த பாவத்துக்கு அடிமையாகிறோம், அந்த பாவத்தை விதைத்த பிசாசுக்கும் நம்மை அடிமையாகி விடுகிறோம். இதுதான் அதனுடைய உண்மை. ஆமென். சரி, இப்படியெல்லாம் போகுதே, இதுல இருந்து எப்படி வெளியே வருகிறது? இதுல விழுந்தவர்கள் எத்தனை பேர், விழாதவர்கள் எத்தனை பேர்னா எல்லாரும் விழுந்தவர்கள் தான். அல்லேலூயா. ஏதாவது ஒரு விஷயத்துல பிசாசு நம்மளை விழ வச்சிருவான். நமக்கு இதுல எப்படி விழுந்தோம் நமக்கு தெரியாது, இதுலதான் விழுந்து கிடக்கிறங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆமென். ஆனா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வரும்பொழுதுதான் அது தடையாக இருக்கும். கர்த்தர் நம்மளை உயர்த்த வரும்பொழுதுதான் இது தடையாக இருக்கும். கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்கும் நம்முடைய வரங்களை கொடுத்து தேசத்துல நம்மளை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையில தலையிட்டு அதை தடை பண்ணுகிறதாக இருக்கும். ஆமென். இப்போ
பிசாசு விதைத்த அந்த வலையில ஏவாள் எப்படி விழுந்தாள்? அல்லேலூயா. அப்ப வாசிக்கலாம். ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. போதும். இந்த புசிப்புக்கு நல்லது என்கிற வார்த்தை மாமிசத்தினுடைய இச்சையை குறிக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த புசிப்புக்கு நல்லது என்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது? மாம்சத்தினுடைய ஆசையை, இச்சையை தூண்டுகிறதாக இருக்கிறது. ஆமென். நல்ல கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. இந்த ஸ்திரீயா இருக்கக்கூடிய இந்த ஏவாள் சாத்தானுடைய முதல் வலையிலே சிக்கிட்டான். அவன் முதல் வலையில என்ன செஞ்சிட்டா? சிக்கிட்டான். பிசாசுடைய முதல் தந்திரம் என்ன? பிசாசு தன்னுடைய ஆசையை நம்ம இடத்துல தூண்டுவது தான் அவனுடைய முதல் ஆசை. என்ன ஆசையை தூண்டுவான்? மாம்ச ஆசையை தூண்டுவான். ஆமென். இந்த மாம்ச ஆசையை பிசாசு தூண்டின உடனே இந்த ஆசைக்கு தான் இடம் கொடுத்தது நிமித்தம் இந்த ஏவாள் அந்த பிசாசனுடைய தந்திரத்தில் விழுந்து விட்டாள். அல்லேலூயா. இப்போ புசிப்பதற்கு நல்லது என்று ஆசையை தூண்டினது யாரு? பிசாசு. ஆமென். இப்ப பிசாசால என்ன செய்ய முடியும்? உங்களை பாவம் செய்ய வைக்க தூண்ட முடியும். பிசாசால என்ன செய்ய முடியும்? உங்களுடைய சுயத்துல நீங்க சாரக்கூடிய அளவுக்கு, சில தீர்மானங்களை எடுக்கிற அளவுக்கு, உங்க சுயத்துல நீங்கள் விழுந்து போகும்படியாக உங்களுக்குள்ள சில மாமிச ஆசைகளை உங்களுக்குள்ள தூண்டதான் முடியும். இந்த ஆசைகளை வேணும் வேண்டாங்கிறத முடிவு பண்ணுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் நேரம் வந்து அந்த பழத்தை பறித்துட்டு வந்து ஏவாள் கையில கொடுத்து சாப்பிட சொல்லல. நல்ல கவனிக்கணும். ஆமென். பிசாசு என்ன செய்தான்? மாமிசத்தின் ஆசையை தூண்டினான். ஆமென். சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? மாமிசத்தினுடைய இச்சையை தூண்டினான். இந்த இச்சை இவளுக்குள்ள இடம் கொடுத்ததினால அந்த இச்சைக்கு இவள் அடிமை ஆயிட்டா. அந்த தந்திரத்துல விழுந்து போயிட்டான். இரண்டாவது காரியம், அவள் பார்வைக்கு இன்பமும். அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை வாசிங்க. அதிலே பார்வைக்கு இன்பம். பார்வைக்கு இன்பம்னா கண்களின் இச்சை. என்ன இச்சை? அல்லேலூயா. முதலாவது தூண்டினது என்னது? மாம்சத்தினுடைய இச்சை. இரண்டாவது தூண்டினது என்னது? பார்வைக்கு நல்லது. ஏவாள் என்ன செய்கிறாள்? ஆமென். உன் பார்வைக்கு நல்லது என்று சொன்ன மாத்திரத்துல அந்த வார்த்தைக்கு என்ன செஞ்சிட்டாவா? கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து விட்டான். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்ன? புத்தியை தெளிவிப்பது என்பது ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. என்ன பெருமை? ஜீவனத்தின் பெருமைன்னா என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மேன்மையான காரியங்கள். அல்லேலூயா. மனுஷனால நம்மளால முடியாது அப்படி இருக்கிற காரியத்தை யாராவது முடியும்னு சொல்லி உங்களை அப்படி என்ன செஞ்சிருவாங்க? உனக்கு அது கிடைச்சிரும், இது கிடைச்சிரும்னு சொல்லி ஆசையை காட்டின உடனே நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யும்? ஆஹா, நம்ம உயர்ந்துடலாம், வளர்ந்துடலாம், பெரிய ஆள் ஆயிரலாம், அவர்களை காட்டிலும் பெரிய ஆள் ஆயிரலாம். அந்த எண்ணங்கள் நமக்குள்ள உருவாக்குவது தான் என்னது? ஜீவனத்தினுடைய பெருமை. இப்போ இந்த பெருமையை என்ன செஞ்சிட்டான் பிசாசு? சர்ப்பம். ஆமென். என்ன செஞ்சிட்டான்? தூண்டி விட்டுட்டான். புத்தி தெளிஞ்சிடும். ஆமென். இதை நீ சாப்பிட்டா உன் புத்தி என்ன செஞ்சிடும்? தெளிஞ்சிரும். நீ தேவர்களை போல என்ன செஞ்சிடலாம்? ஆயிரலாம். நீ மனுஷனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஏசப்பா உன்னை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே, ஆகா அப்படியா, இந்த 4 தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கணுமா? இந்த ஏதன் தோட்டத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு சொல்லி கொஞ்சம் மைண்டை மாத்தின உடனே என்ன செஞ்சிருச்சு? அல்லேலூயா. 3லையும் இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இப்படிதான் இந்த 3 காரியத்துல ஒரு மனுஷன் விழாம இருந்தா அந்த மனுஷன் என்னைக்குமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. சொல்லுகிறது எல்லாமே இதன் அடிப்படையில தான் வரும். ஆமென். முதலாவது மாமிசத்தின் இச்சை, இரண்டாவது கண்களின் இச்சை, மூன்றாவது ஜீவனத்தினுடைய பெருமை. இந்த 3 காரியம்தான் நம்ம சுயத்தோடு என்ன செய்திருக்கிறது? அதிகமாக ஈடுபாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காரியம். அல்லேலூயா. இந்த சுயம் இடம் கொடுத்தாதான் 3 உள்ள வரும். நல்ல கவனிக்கணும். நம்ம சுய ஆவி இடம் கொடுத்தாதான் ஆமென் இந்த பாவம் நமக்குள்ள வர முடியும். இந்த சுய ஆவி தீர்மானிச்சாதான் ஆமென் இது நமக்குள்ள வந்து கிரியை செய்ய முடியும்.
இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப ஏவாளுகிட்ட இந்த சாத்தான் பேசுகிறான். ஆமென். ஆனா உண்மையான இந்த ஏவாள் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த விஷயத்தை ஆதாமுகிட்ட போய், ஆதாமே சர்பம் இப்படி சொல்லுதே, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணும். ஆனா இவ யாருகிட்ட கேட்டா? யாருகிட்ட கேட்டதுனால தான் முடிவு எடுத்தா. இப்ப வரீங்களா? இப்ப வந்துட்டீங்களா? கரெக்டா? இப்ப உள்ள உங்களுக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு உரிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்க சுய ஆவி. ஆமென். இந்த சுய ஆவிகிட்ட அவ கேட்டதுனால சரியா அவது சொன்னா சரியாதான் இருக்குன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை உடனே எடுத்து சாப்பிட்டு ஆமென் நம்மால என்ன செஞ்சுட்டா? காலி பண்ணிட்டான். சரியா? இப்போ பிசாசு ஆதாமும் இருக்கிறான், ஏவாளும் இருக்கிறா. ஏன் அவ ஆதாமு கிட்ட போகாம ஏவாள் கிட்ட போனா? இல்ல திருன்னு முழிக்கிறீங்க இல்ல. ஆமென். இப்ப பெண்கள் எப்படி இருக்கலாம்? பலவீனமான பாண்டம், எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னா பிசாசுக்கு அப்பவே என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சு போச்சு. இப்போ அப்படியே இயேசு கிறிஸ்துக்குள்ள வருவோம். இதே பிசாசு தான் முதலாம் ஆதாமா இருக்கக்கூடிய ஆதாமுகிட்டையும் ஏவாளுகிட்டையும் பிசாசு போராடுனா, ஆனா இரண்டாம் ஆதாமா இருக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் போராட முடிஞ்சது. ஏன்னா அங்க கணவன் மனைவியாக இருந்தாங்க. இங்க ஏசப்பா ஆமென் தேவமா இருந்ததுனால ஏசப்பட்ட டைரக்டா பிசாசு என்ன செய்கிறான்? வஞ்சிக்க வந்துட்டான். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிச்சா உங்களுக்கு புரியும். இதே டெஸ்ட இயேசுவுக்கு பிசாசு வைக்கிறான். ஆமென். நல்ல கவனிக்கணும். இந்த ஏவாளுக்கு வைத்த டெஸ்ட தான் 4ஆம் அதிகாரத்துல பிசாசு யாரு வைக்கிறான்? ஏசப்பாவுக்கு வைக்கிறான். ஆனா ஏவாள் இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா, இயேசு இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டார். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். ஆமென். இது என்ன காரியம்? மாமிசத்தினுடைய இச்சை. ஆமென். அப்பங்கள்னா மாம்சம் தானே கேட்கும். அப்பங்கள் யார் சாப்பிடுவோம்? நம்ம மாம்சத்துக்கு உண்டான ஆகாரம். இப்ப இந்த பிசாசு எங்க டெஸ்ட் வைக்கிறோம் பாருங்க? மாம்சத்துக்கு டெஸ்ட் வைக்கிறோம். ஏன்னா அவரை 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு என்ன செய்யறாரு? அப்பதான் இறங்கி வராரு. சரியான பசியில இருக்கிறாரு. அவருக்கு என்ன பசி உண்டாயிட்டோ அந்த பசியில என்ன செய்யறான்? டெஸ்ட் வைக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்க எதுல ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அதுல தான் டெஸ்ட் வரும். ஆமென். இப்போ ஆண்டவர் பசியா இருக்கிறாரு. இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி நீர் சொல்லும் என்று சொன்னா கண்டிப்பா ஆயிருக்கும். ஆனா பிசாசு சொன்னதை செஞ்சதாக மாறி இருக்கும். கர்த்தர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாரு? தவறி இருப்பாரு. ஆமென். இப்போ முதல் டெஸ்ட் ஏவாளுக்கு வந்துச்சு, மாமிசத்தினுடைய இச்சை. இதே மாமிசத்தினுடைய இச்சையை தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயும் பிசாசு என்ன செய்கிறான்? ஏற்படுத்துகிறான். 40 நாள் உபவாசம் முடித்து வரும்போது பசியாயிற்று. இந்த பசியா இருக்கிற சூழ்நிலையில தான் இங்க டெஸ்ட் வைக்கிறோம். பிசாசு என்ன வைக்கிறான்? மாமிசத்துக்கு ஒரு டெஸ்ட். அல்லேலூயா. என்ன டெஸ்ட்? நல்ல புரியும்படியாக திரும்ப திரும்ப கேட்கிறேன். ஆமே. என்ன டெஸ்ட்? மாமிசத்தினுடைய இச்சை. ஆமே. ஏற்கனவே பசி நமக்குள்ள அதிகமாக இருந்துச்சுனால அது பேர் என்னது? மாமிசம் ஒரு ஆகாரத்தை கேட்கிறது. இப்ப இதற்கு ஏற்ற என்ன ஒரு காரியத்தை சொல்லுங்க பிசாசு? இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று சொல்லும் என்றான். உடனே கர்த்தர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்ன உடனே முதல் டெஸ்ட்ல ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? அல்லேலூயா. இரண்டாவது என்ன நடக்குது? நீ 6வது வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், உம்மை குறித்து கட்டளையிடுவா. நல்ல கவனிக்கு, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளின் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு என்னத்தை சொல்லி என்ன செய்கிற? வசனத்தை தான் சொல்றான். ஆமே. இந்த காரியம் என்ன கொடுக்கிறது? கண்ணின் இச்சையை குறிக்கிறது. கண்களின் இச்சையை குறிக்கிறது. எப்படின்னா
நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த மலையிலிருந்து குதிச்சிருங்க. நீங்க குதிக்கும் பொழுது தேவ தூதர்கள் வந்து என்ன செஞ்சிருவாங்க, உங்களை உங்க கால்கள் கல்லில் மோதாதபடிக்கு தம்முடைய கரங்களினால உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள்னு வசனம் சொல்லுதே. அதே மாதிரி உங்களையும் கொண்டு போவதை பார்க்கலான்னு சொல்லி பிசாசு என்ன பண்றான், தாழ குதிக்க சொல்லுகிறான். ஆமே. இது என்ன குறிக்கிறது? இப்போ அந்த காட்சியை பார்க்கணுங்கிற ஆசை யாருக்கு வந்திருக்கணும்? ஆஹா, நல்லா தான் இருக்குது, நம்ம குதிக்கலாம். தேவதூதர்கள் நம்மளை அப்படியே வந்து கைகளில் ஏந்தி கொண்டு போவதை நம்ம கண்களை பார்க்கலாங்கிற ஆசையே என்ன செய்யலாம், பிசாசு ஏசப்பாக்குள்ள தூண்டுறான். புரியுதா உங்களுக்கு? ஆமே, ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை சொன்ன உடனே ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? வசனத்தை தானே பிசாசு சொல்றான், நம்ம இதை செய்தா என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு அவன் சத்தத்துக்கு கேட்கல. ஆமென். இதுதான் நம்முடைய கண்களின் இச்சைகளை பிசாசு என்ன செய்கிறது, தூண்டுகிறது. ஏசப்பா ரெண்டாவது டெஸ்ட்ல என்ன செஞ்சிட்டாரு? அடுத்த அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது சொல்லி ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சாரு, ஜெயிச்சார். மூணாவது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 9வது வசனத்தை வாசிங்க. நீர் அங்கேயும் ஏசப்பாவுக்கு மரியாதை தான் கொடுக்குறான் கள்ளப்பைய. ஆமே, நல்லா தெரிஞ்சிச்சு அவனுக்கு. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. இது என்ன பெருமை? ஜீவனத்தினுடைய பெருமை. அல்லேலூயா. நீங்க ஏன் இப்படி ஏசப்பா இந்த 12 சீசர்களோடு கூட நீங்க சும்மா ரோடா அலையணும்? என்ன செய்யணும்? நீங்க அலையணும். நீங்க என்ன பணிந்து கொண்டா இந்த பூமியை உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், ஃபுல்லா கொடுத்துருவேன் அப்படின்னு யார் சொல்றா? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இயேசுகிட்டே என்ன செய்யறான், பிசாசு சொல்றான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்படிதான் நம்முடைய ஆசைகளை பிசாசு தூண்டுவான். இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஆமென் மாம்சன் இச்சையை ஜெயிக்க வேண்டும், கண்களின் இச்சையை ஜெயிக்க வேண்டும், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க வேண்டும். இப்படி ஜெயித்தாதான் பிதாவுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். ஆமென். இப்ப இவ யாருடைய சித்தத்தை நிறைவேற்றினா? ஏவாள். ஆமென். ஹஸ்பண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றல, ஏசப்போடைய சித்தத்தையும் நிறைவேற்றல. அவளுக்குள்ள இருக்கிற சுய ஆவி என்ன சொல்லுச்சோ, சுய புத்தி என்ன சொல்லுச்சோ, அவ அறிவு என்ன சொல்லுச்சோ அதை அவ செஞ்சா கெட்டா, நம்மளே என்ன செஞ்சுட்டா, கஷ்டப்படுத்திட்டோம். அல்லேலூயா. இப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் நல்ல தெளிவடையும்படியாக இந்த சத்தியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசப்பா இரண்டாவது ஆதாமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் பிசாசு என்ன செய்கிறான், டைரக்டா என்ன செய்கிறான், மோதுகிறான். ஏன்னா இது எதை குறிக்கிறது என்றால், ஒவ்வொரு மனுஷனையும் பிசாசு இப்படிதான் வஞ்சிப்பான் என்பதை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறார், காண்பித்து கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொரு குடும்பமா அவன் கெடுக்க மாட்டான். ஒரு மனிதனை கெடுத்தாலே ஒரு குடும்பம் கெடுத்தது மாதிரி, ஒரு தேசத்துல ஒரு ஊழியர் விழுந்தா அந்த ஊரே விழுந்தது மாதிரி, அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்கிட்டையும் வஞ்சிக்கிறதை காட்டிலும் இந்த ஏசப்பாவை கீழே குதிக்க வச்சுட்டா நம்ம சொல்றதை கேட்டதாயிருவாரு. ஆமே. இந்த ஏசப்பா உலகத்தின் இரட்சகராக வந்தவரை நம்ம சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டா இவருடைய திட்டம் நிறைவேறாது என்பதை ஆமென் அவன் அறிந்து இந்த 3 காரியத்தையும் இந்த இடத்துல டெஸ்ட் வச்சோம். ஆமென். முதல் டெஸ்ட் என்ன டெஸ்ட்? மாமிசத்தின் இச்சை, இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி செய்யும். இரண்டாவது இச்சை என்னது? கண்களின் இச்சை. தாழ குதியும். உம்முடைய தூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, தம்முடைய கைகளினால உம்மை ஏந்துவார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஜீவனத்தினுடைய பெருமை. அல்லேலூயா. நீர் எனக்கு சாஷ்டாங்கமா என்னோட விழுந்தால் நீ காண்கிற யாவற்றையும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறான், ஏசப்பாவை ஏமாத்த பார்த்தான். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இப்படிதான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை ஆமென் சுய ஆவிக்குள்ள சிக்கிக்கிட்டு ஆண்டவருடைய பேச்சையும் கேட்காம ஊழியர் சொல்றதையும் கேட்க முடியாம தனக்குள்ளே ஒரு முடிவெடுத்து தனக்கும் பிரயோஜனம் இல்லாம தன்னோடு இருக்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த சுய ஆவிக்கு எவ்வளவு பவர் இருக்குது பாருங்க. தேவனுடைய திட்டத்தை நமக்குள்ள இருந்து நிறைவேற விடாதபடிக்கு தடுக்கிறது. ஆமென்.
ரெண்டாவது, நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நம்மளை நிறைவேற்ற விடாதபடிக்கு நம்மளை தடுக்கிறது. இந்த சுய ஆவி என்ன செய்கிறது? நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர உறவை தடுத்து அவர் சொல்லுகிறதை கேட்டு இந்த பூமியில நம்ம நிறைவேற்றாதபடிக்கு பிசாசு இந்த உலகத்திலிருந்து எவைகளெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறானோ அந்த திட்டங்களுக்கு நம்மளை உட்படுத்தி அதை செயல்படுத்த வைத்து அதற்கு நம்மளை அடிமையாக்கி அவன் ஆளுகை செய்ய விரும்புகிறான். அல்லேலூயா. இப்ப பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆமென். அப்படின்னா பாவம் செய்தவன் பாவம் செய்ய வைத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். ஆமென். இப்ப பிசாசானவனுக்கு ஒரு தடவை நம்ம இடம் கொடுத்துட்டா, ஒரு தடவை அவன் சொல்றதை கேட்டுட்டா, திரும்ப திரும்ப அவன் சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும். ஆமென். இதுல இருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? உள்ள வரார். அல்லேலூயா. இப்ப என்னதான் நம்ம ஆண்டவரை விட்டு விலகிட்டாலும், என்னதான் இந்த சுய ஆவிக்கு இடம் கொடுத்தாலும், அடுத்த நிமிஷம் சபைக்குள்ள வந்து சத்தியத்தை கேட்கும் பொழுது நம்ம இருதயம் படபடக்கும். ஏதோ நம்ம தவறு செய்தது மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஐயோ இதுல எப்படி விழுந்தன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உடனே ஆவியானவர் நமக்குள்ள ஒரு உணர்த்தலை கொடுத்து நம்மளை மறுபடியும் அவர் பக்கமா எனக்கு என்ன செய்வார்? நினைப்பார். அல்லேலூயா.